அந்த ஆற்று நீர் செய்த அதிர்ஷ்டம் தான் என்ன? தங்கு தடை இல்லாமல் அவள் உடலை தழுவிச் செல்லுகிறது. ஓ, கண்ணை கூசும் அழகே. காட்டு வளர்ச்சி என்றாலே கட்டுப்பாடு இருக்காது போல் இருக்கிறதே. உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். ஏன்? நான் மனத்தால் கரைப்பட்டவன். நீங்கள் நீராடி கொண்டிருந்த காட்சியை நான் மறைந்திருந்து கண்டு ரசித்தேன். அந்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதானே? தவறு செய்பவர்களின் தலை சீவப்பட வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் உலகத்தில் மனிதர்களே இருக்க மாட்டார்களே. உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? ஆபத்தில் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஆபத்தில் உதவும் இந்த அபயக்கரங்களுக்கு நான் என்ன பிரதி உதவி செய்ய போகிறேன்? இதை அபயக்கரம், அன்புக்கரம் என்றெல்லாம் வர்ணிக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய உதவி. நீங்கள் என் ஆயுளில் மறக்க முடியாத தேவதை. நீங்கள் எனக்கு ஒரு பெரிய தொல்லை. நீங்கள் என்ற வார்த்தை தொல்லை என்றேன். என்னை நீ என்று அழைத்தால் நன்றி கூறுவேன். இது வந்துவிட்டேன்.
கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத செவ்வாழை கால்கள் சிங்கார தூண்கள் செவ்வாழை கால்கள் சிங்கார தூண்கள் நடந்தால் இடையொரு நடனம் நடந்தால் இடையொரு நடனம் மேல் பாதி தன்னை பார்க்க ஒரு 100 நாளாகும் கொடி அலங்காரம் அடியை அளந்து வரும் கொடியென ஆடும் கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத தந்தனந்தனந்தனந்தனம் தந்தனந்தனந்தனந்தனம் தந்தந்தனந்தனந்தனம் தனம் தம் தனம் 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 தம் 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 தனம் தம் 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 தனம் தம் தம் தனம் தம் 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 தனம் தங்கமேனி சிற்ப சித்திரம் ஆய் ஆய் தங்கமேனி சிற்ப சித்திரம் கத்தை பேச்சு முத்துரத்தினம் தங்கமேனி சிற்ப சித்திரம் கத்தை பேச்சு முத்துரத்தினம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் அங்கம் ஒன்று காதல் மண்டபம் அங்கு பேசும் இன்ப மந்திரம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கோடி மலரில் இவள் குமுதம் சுவை கூடும் நகையில் இவள் அமுதம் கலசம் குலுங்கும் இளமையில் கவிஞன் மயங்கும் கலைமயில் வீடமேனிதனு பெண் குடங்களென அசைத்து வரும் அணைக்க வரும் புது நிலவோ கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத குறுநகை அமைத்தது இலக்கிய மேடை கருவிழி வரைந்தது மன்மத ஜாடை கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத என்ன ஒரே பிடிப்பு. இல்லையே, இனிக்கிறதே. அப்படியா? எங்கே? ஆம், இனிக்கிறது. ஆஹா, எவ்வளவு இனிப்பு! இந்த இதழ்கனி மீது சிறிது பட்டதாலேயே இவ்வளவு இனிக்கிறதே. இந்த இதழ்கனி எவ்வளவு இனிக்கும்! போங்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படி முகமலரை நீ மறைத்துக் கொண்டால் என் கண்வண்டுகள் காதல் மகரந்தத்தை அனுபவிக்க முடியாமல் கலங்கி நிற்காதா? இன்று நீங்கள்
கவிஞராகி விட்டீர்களே. நீயே ஒரு கவிதை. உன்னை பாடும் கவிஞன் நான். உங்கள் குறைகளை அமைதியாக கூறுங்கள். எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். தலைப்பிள்ளைகள் சில காலமாக காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாராரோ கடத்தப்படுகிறார்கள். வயதுக்கு வந்த பெண்களும் மர்மமாக தூக்கி செல்லப்படுகிறார்கள். இந்த அக்கிரமத்தை அரசு உடனே அடக்க வேண்டும் மகாராஜா. குற்றவாளியை கண்டுபிடித்து சரியான தண்டனை வழங்க வேண்டும். எல்லோரும் சற்று பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். அக்கிரமத்தின் நாணி வேறு கிள்ளி எறியப்படும். குடிமக்களுக்கு பாதுகாப்பும் கொடியவர்களுக்கு சிரச்சேதமும் வழங்கப்படும். இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வீடு திரும்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். பிரபு, தன் உயிரை போல் மண்ணுயிரை பாதுகாப்பது மன்னருடைய கடமை அல்லவா? அந்த கொடியவனை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு செய்யுங்கள்.